இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நவீன் தாலி கட்டினானா? இது எப்ப நடந்துச்சு மாப்ள? இவ எவ்வளவு நாள தாலியை மறைத்து வச்சு எங்களை ஏமாத்திருக்கா? அப்போ இதெல்லாம் எதுவுமே தெரியாம நாங்களும் வீட்டுல இருக்கோட இருந்திருக்கோம் இல்ல? ஏன் மாப்ள, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்களாவது என்கிட்ட சொல்லிக்கலாம்ல? மாமா, அப்போ சூழ்நிலை சரியில்லை. நேரம் பார்த்து உங்க எல்லார்கிட்டயும் சொல்லாம தான் இருந்தேன். இப்படி எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஆயிடுச்சு. நான் நீ கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு மாமா. நான் முன்னாடி போயிருந்தேனா கண்டிப்பா இவங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருப்பேன். ஐயோ, இவளை நம்பி இன்னொரு இடத்துல மாப்பிளை பார்த்து நிச்சயதார்த்தம் வேற பண்ணி வச்சிருக்கோமே மாப்பிள. இப்ப என்ன பண்றது? இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? எப்படி சரி பண்றது மாப்பிள? மாமா, நான் இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. சாமுண்டீஸ்வரி நினைச்சதான் எனக்கு பயமா இருக்கு மாப்பிள. இதெல்லாம் தெரிஞ்சா அவ என்ன பண்ணுவான்னு தெரியலையே. மாமா, அத்தை கிட்ட நேரம் பார்த்து நானே விஷயத்த சொல்றேன். அவங்களை எப்படியாவது நான் கன்வின்ஸ் பண்றேன் மாமா. மாப்பிள, ஏற்கனவே இவ கழுத்துல தாலியை பார்த்தேன்னு சந்திரா இந்த வீட்டுல பெரிய பிரச்சனையே பண்ணா. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்ப இது உண்மைன்னு தெரிஞ்சா அவ மறுபடியும் ஈஸ்வரிக்கு தூபத்தை போட்டு இந்த குடும்பத்தை உடைச்சிடுவா மாப்பிள. அப்படிலாம் எதுவும் நடக்காது மாமா, நான் நடக்க விட மாட்டேன். நீங்க வீண மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. ஐயோ மாப்பிள, என்னால முடியலையே மாப்பிள. இவ பண்ண காரியத்தை நடத்தா என்னால தாங்க முடியல மாப்பிள. ஆத்திரம் வருது. மாமா, ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. அதான் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. இதுக்கு மேல இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும் தான் பார்க்கணும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா, நான் பாத்துக்கிறேன்.